எள்ளுவய பூக்களையே எரெடுத்தும் பார்க்கலையே ஆளால ஒஞ்சிருப்பு கொத்துதையா அச்சருந்த ராட்டினம் போல சுத்துதையா கொல்லையில வாழையல கொட்டடியில் கோழி குஞ்சு அத்தனையும் மோகத்தை சொல்லுதையா ஆடும் மாடும் வெறும் வாய மெல்லுதையா காத்தோட மூத்த இயக்குனர்ன்றதை விட ஒரு சிறந்த நண்பனா, சிந்திக்க தூண்டிய ஒரு மனிதனா தான் நான் பார்க்குறேன். நான் ஒரு மூத்த இயக்குனர்னால் அது ஒரு தொழிலில் போகிற மாதிரி இருக்குது. பட்டு அதில் அவர் அடங்கி போகல. ஏன்னா நான் அவர் கூட நிறைய பழகியிருக்கேன், அவருடைய இயக்கத்தில் ஆக்ட் பண்ணியிருக்கேன், நான் நடித்ததை படம் பிடிச்சிருக்காரு. ஸோ அதை மீறி அவர் ஒரு சிந்தனையாளராக, சிந்திக்க தூண்டக்கூடிய ஒரு மனிதராக, சமூகத்தை பற்றி அக்கறைப்பட்டு சமூகத்தை பற்றி கோவப்படக்கூடிய ஒரு மனிதனாக மாறுறதுக்கான ஒரு தூண்டுகோளாக இருந்திருந்தார். எங்களுடைய அன்பிற்கினிய அண்ணன் வேலு பிரபாகரன் அவர்கள் திரைப்படத்துறையில் ஒரு சிறந்த கலைஞன், ஒளிப்பதிவாளராக இயக்குனராகி நடிகராகி ஒரு பன்முக திறமை கொண்ட கலைஞன். அவர் படங்களுக்கு அவரே கலை இயக்கம் செஞ்சுக்குவார், அவரே வடிவமைப்பும் செஞ்சுக்குவார். அப்படிப்பட்ட திறமையான படைப்பாளி. அதோடு இல்லாமல் பெரிய சமூக பற்றாளர். குறையோடி கிடக்கிற அந்த மூட பழக்கங்கள்லாம் அந்த மண்ணில் கலையணும், சாதிய ஏற்றத்தாழ்வுகள்லாம் மாறணுங்கிற சிந்தனை கொண்டவர். இந்த ஐயா ஈவேரா அவர்களுடைய சிந்தனையை உள்வாங்கி அதை பல பேருக்கு பற்ற வைத்த ஒருத்தர். குறிப்பாக அண்ணன் சத்யராஜெல்லாம் இந்த சிந்தனையில் இருக்காங்கன்னா அதுக்கு அவரோட அவர் பிட் பாக்கெட் படம் பணியாற்றும் போது அவருக்கு ஏற்பட்ட நட்புல இந்த சிந்தனைகளை அவருக்கு கடத்தினது தான். ஒரு பெரிய உயிர்மை நேயர், மானுட பற்றாளர், எல்லாரோடும் சமமாக அன்பாக பழகக்கூடியவர். இப்போ என் மேலெல்லாம் ரொம்ப பேரன்பு வச்சுருந்த ஒரு அண்ணன் அவர். இப்போ அவர் இன்னைக்கு இல்லை நம்ம கூடங்கும்போது ரொம்ப மிகுந்த மன துயராக இருக்கு. இயக்குனர் வேலு பிரபாகரன் அவர்கள் காலமான செய்தி அறிந்து மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன். அவருடைய திருவுடலுக்கு மலர் வளையம் வைத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வீர வணக்கம் செலுத்தினோம். இன்னும் சில 10 ஆண்டுகள் வாழ வேண்டியவர். முறையான உணவு ஓய்வு இல்லாத நிலையில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். மீண்டு வருவார் என்ற எதிர்பார்ப்போடு இருந்தோம். ஆனால் சிகிச்சை பலனளிக்கவில்லை. திரையுலகில் அவர் முற்றிலும் மாறுபட்ட ஒரு ஆளுமையாக வளர்ந்தவர். பெரியாரிய சிந்தனைகளை, மார்க்சிய சிந்தனைகளை உள்வாங்கியவர். புரட்சிக்காரன், கடவுள், காதல் டைரி போன்ற படங்களின் மூலம் பரபரப்பாக தமிழக கலை உலகில் பேசப்பட்டவர். அவருடைய மறைவு திரையுலகத்திற்கு மட்டுமின்றி தமிழ் உலகத்திற்கு பேரிழப்பாகும். அவரை இழந்து வாடுகிற குடும்பத்தினருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். வேலு பிரபாகர் சாருடைய மறைவுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல எனக்கு முதல் பெரியார் புத்தகத்தை கையில் கொடுத்தது பிரபாகர் சார் தான். நான் பிக் பாக்கெட்னு ஒரு படத்தில் நடித்தேன்.
1988. அதுக்கு இவர் தான் கேமராமேன். அப்போது அது வரைக்கும் எனக்கு ஒரு குழப்பத்திலே இருந்தேன். இந்த மூட நம்பிக்கைகளுக்கு நடுவில் ஊசலாடிக்கிட்டு இருந்தேன். இவர் தான் வந்து பெரியார் எழுதின ஒரு புக்கை கொடுத்து படிக்க சொன்னார். படித்து பார்த்து 2-3 நாளைக்கு அப்புறம் வந்து எந்த விதமான மூட நம்பிக்கையும் இல்லாத ஒரு மனிதனாக மாறிட்டேன். ஒவ்வொரு மனிதனுடைய மகிழ்ச்சிக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும். என்னுடைய மகிழ்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம் நான் எந்த விதமான மூட நம்பிக்கையும் இல்லாத ஒரு பெரியாரிஸ்டா இருக்கிறது முக்கிய காரணம். அதற்கு வந்து பல காரணகர்த்தா இருக்கிறார்கள். அதுல முதன்மையானவர் வேலு பிரபாகர். அற்புதமான டெக்னீஷியன். நீங்க பிக் பாக்கெட்டுங்கிற படத்தை இப்ப பார்த்தாலும் கூட நம்ம சொல்ற ஆங்கில படத்துக்கு இணையாக அப்படின்ட்டு அதுக்கு மேலேயே இருக்கும் போட்டோகிராஃபி. அந்த அளவுக்கு இருக்கும். அவர் டைரக்ட் பண்ண புரட்சிக்காரங்கள் நடிச்சிருக்கிறார். விலங்குன்னு ஒரு படம் நடிச்சிருக்கிறேன். ஈழ விடுதலைக்கு ஆதரவான ஒரு கேரக்டர். அந்த மாதிரி அவர் பண்ண கடவுளுடைய இன்ஸ்பிரேஷன் தான் ஆமீர் கான் பண்ண பிகே படம். அதுக்கு ஆமீர் கான் டீம்ல இருந்து வந்து இவர்கிட்ட பேசிட்டு போனாங்க. ரைட்ஸ் வாங்கினாங்க. அதனுடைய கருவுக்காக இங்க வந்து பேசிட்டு போய்க்கிறாங்க. அந்த பிகேங்கிற படம் தான் சைனாலையெல்லாம் பெரிய அளவில் ஆமீர் கான் படத்துலேயே மிகப்பெரிய வெற்றி படங்கள். அது அப்படிப்பட்ட ஒரு அருமையான படைப்பாளி வேலு பிரபாகர் சார். அவருடைய மறைவு வந்து உண்மையிலேயே இணையில்லாத ஒரு மறைவு. அதற்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல். பிரபாகர் வந்து 24 வயசு பையனாக இருக்கும்போது 1981 பஞ்சுரநாசம் தயார் பண்ண ஆனந்தராகம் படத்தில் கேமராமேனாக முத சேர்ந்தார். பரணின்னு ஒரு கமர்ஷியல் டிசைன் பண்ணக்கூடிய பரணி ஃபஸ்ட் டைம் டைரக்டராக போட்டாங்க. அவரால் சரியாக பண்ண முடியல. அப்புறம் வந்து CV ராஜேந்திரன் தான் கண்டினியூ பண்ணார். அந்த படத்தில் மொத்தமே வந்து எங்களுக்கு முட்டம், உவரி, மணப்பாடு, திசையன் விளை இந்த மாதிரி இடங்கள்லாம் ஷூட் பண்ணோம். மாதக்கணக்கில் பண்ணோம். அந்த இப்போ நீ நெட்டில் போய் பாருங்கள், கடலோரம் பாட்டு, ஒரு ராகம் பாடல ஒரு காதல் கேட்ட பாட்டு, மேகம் கருக்குது மழை வர பாட்டு பூரா பிரபாகர் பண்ணு தான். பேசிக்கலி பெரிய ஆர்டிஸ்டாக வந்து திருத்தணிலாம் செவுத்துற படமெல்லாம் போட்டுக்கான்னு எங்கிட்ட ரொம்ப பாசமாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு படங்கள் நடித்தார். நிறைய பிரமாம படம்லாம் சத்யராஜ் சொல்லியிருக்காரு அது என்ன மாதிரி படம் எடுத்தாருன்னு. ஒரு பெரிய ஆர்டிஸ்டாக மாறி ரொம்ப பெருசாக இந்த ஆடு 68 வயசுக்கு ரொம்ப கம்மியான பீரியட் தான். அவன் இருந்திருக்க வேண்டிய ஆடு. பட்டு மறக்க முடியாத நினைவு அவனை பற்றி. ஆத்மா சாந்தி அடையும். அவன் தம்பி பையனை எங்கள் பையன் அவர் பார்த்துக்கணும். அவர் நல்லா தான் இருந்தார். திடீர்னு என்ன எங்கள் ஆப்ரேஷன் பண்ணாங்களா ஆசையில். ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்ததுலேருந்து கூட இருந்து இன்றைக்கி கடைசியில் இந்தமாரி சூழ்நிலை நடக்கிற வரைக்கும் அவர் கூட இருந்த ஒரு பாக்கியம் எனக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். பிஃபோர் ஒரு 20 days 25 days வரைக்கும் சார் அப்பேரண்ட்லி நார்மல் டெய்லி வாக்கிங் சாப்பிட்றது இந்த மாதிரிலாம் எல்லாமே செஞ்சுட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு நாள் இரவு வந்துட்டு நெஞ்சில் பாரமாக இருக்கிற மாதிரி சொன்னாங்க. நியர்பை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தோம். அங்கே வந்துட்டு பிளாக் இருக்குது, ஃபர்தராக வந்துட்டு நம்ம சர்ஜரி பண்ணோன்னாங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷலைஸ்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம். அங்கே டாக்டர் ஆனந்த் மஞ்சுநாத் கார்டியாலஜிஸ்ட், அவங்க என் கூட வந்துட்டு பிஜி படித்தவர். அதுக்கப்புறம் ஸ்பெஷாலிட்டி வந்து செட்டிநாட்டில் பண்ணி அங்கே அவங்கள ரொம்ப கருத்தாக பார்த்துட்டாங்க. ஆஞ்சியோகிராம் பண்ணாங்க, ட்ரிபிள் பிளாக் வெசல் கண்டுபிடிச்சாங்க. அங்கே அதுக்கப்புறம் இன்னும் ஒரு கார்டியாக் சென்டர் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி கொட்டிவாக்கம் ப்ரோமெட் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம். கூட்டிகிட்டு போய் அங்கே நம்ம சாருக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணோம், ரைட்டு மட்டும். லெஃப்ட்டு பண்ணுறதுக்குள்ளே சார் வந்து அடுத்தடுத்த காம்ப்ளிகேஷன்ஸ் டெவலப் ஆயிடுச்சு. லங்கில் நிமோனியா, அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி வந்து ஜிஆர்டி, ரொம்ப சிவியர் ஜிஆர்டி கேஸ்ட்ரோ இஷ்யூஸ் இருக்குது. கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு டயாலிசிஸ் பண்ண வேண்டிய தேவை வந்தது. தென் வென்டிலேட்டர் சப்போர்ட்லாம் கொடுத்தும் எவ்வளோ முயற்சி பண்ணியும் சார் வந்து இயற்கையை எழுதிட்டார்.